அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவில அடியார்க்கு என்றும் வாராது செல்வம் வருவிப்பானை மந்திரமோ தந்திரமோ மருந்துமாகி தீராத நோய் தீர்த்து அருள வல்லான் தன்னை திரிபுரத்தின் சிலைகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. எல்லா உலகமோ ஆனாய் நீயே, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே. நல்லாரை நன்மை அறியச் செய்வாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே. புகழ் சேவடியின் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே. திருவையாறு அகலாத செம்பச்சோதி. அன்பு சார்ந்த நேயர்களே, மார்கழி மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, பிரதம தேதி, பகல் 2:55 வரை இருக்கு. பின்னாடி துரிய தேதி, புனர்பூச நட்சத்திரம் 5:53 மாலை, பின்னாடி பூச நட்சத்திரம், சித்த யோகம், ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 முதல் 6, யமகண்டம் 12 முதல் 1:30, குளிகன் 3 முதல் 4:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 பேரும் தனுசுல இருக்காங்க. சனி ராகு கும்பத்தில் இருக்காங்க. சந்திரன் குரு மிதனத்தில் இருக்காரு. கேது சிம்மத்தில் இருக்காங்க. இதில் இந்த சந்திரனும் குரு இணைந்திருப்பது அருமையான அமைப்பு. அவங்க 2 பேரும் நல்ல சேர்ந்தாங்கன்னா குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகத்தை பெறாங்க. அது இந்த கிரக அமைப்பு. மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் சரியில்லை. ஆனால் ஒரு அமைப்பு இருக்குது. சனி ராகு 11 இருக்குது. அது ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் குருவனுடைய அமைப்பு சரியில்லை. 3-4 குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்வது நல்லது. ரிஷபராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்ல நிறைவான நாள். ஏன்னா 10 சனி ராகு, 10 ஒரு பாவியாக இருக்கணும், 2 கொடிய பாவி இருக்காங்க. அப்போ தொழில் பிரமாதமாக இருக்கும். அதே நேரத்தில் 2ஆம் இட குடும்பஸ்தானத்தில் சந்திரன் குரு இருப்பது பெரிய சிறப்பு. அதனால் அருமையான அமைப்பு. மிதுன ராசி என்பவர்களை உங்களுக்கு இடமாற்றம் கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். பிரச்சனைகள் நல்ல விதமாக முடியும். ஏன்னா சந்திரனோட குரு சேர்ந்துருக்கிறதுனால அது நல்ல விதமாக முடியும். இடம் மாற்றங்கள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், இந்த மாதிரி பதவி மாறலாம், ஊர் மாறலாம். இப்படி எத்தனையோ இடமாற்றங்கள் அவங்க தகுதிக்கு தக்கபடி இருக்குது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல குரு இருக்கார். இவர் இப்போ இன்னொன்று வரா, தேவையில்லாத விரயங்களை பண்ணுவார். ஆனால் அந்த குருவோட சந்திரனும் குரு சேர்ந்ததுனால நல்ல விரயங்களாக நடக்கலாம். சுப விரயமாக நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு நல்ல நிறைவாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அமோகமான நாள். குரு சந்திரன் இணைந்து இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய யோகம். சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். நல்லது நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி, அவங்கவுங்க தகுதிக்கு தக்கபடி நன்மைகள்லாம் நடக்கும். கன்னிராசி என்பவர்களில் குரு 10ல் இருக்கார். அவர் யோக வேலை பெறுறார். அதனால் கெட்ட பேர் நிச்சயமாக ஏற்படும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் மேலதிகாரிகிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு 6 மாதத்துக்கு பார்த்து கவனமாக நடந்து கொள்வது நல்லது. அன்பான துளாராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு அமோகமான நாள். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல குருவும் சந்திரன் இணைந்த ராஜயோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது பூரா இன்றைக்கி பிரமாதமாக இல்லை. இன்றைக்கி வரை நாளை காலைல வரை இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு அமோகமான துளாராசிக்கு. அன்பான விருச்சிக ராசி என்பது புதுசாக எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. புதுசாக முதலீடு செய்யாதீங்க. தொழில் துவங்காதீங்க. கொஞ்ச நாள் போகட்டும், 6 மாதம் போகட்டும், அதுக்கப்புறம் செய்யுங்க. வையாசிக்கு மேலே எதை வேணாலும் செய்யுங்க, நல்ல பலன் தரும். அன்பான தனுசு ராசி என்பதில் அமோகமான நாள். தனுசு ராசி என்பவர்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்குடைய வாய்ப்புகள் நிறைவாக இருக்கிறது. அன்பான தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள்,
ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பதில் ஏழரையுடைய தாக்கம் இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மாசி மாதம் 22ஆம் தேதி உங்களுக்கு ஏழரையினுடைய அமைப்பு முடிகிறது, அதனால் கவனம் தேவை. குரு 6ல் இருக்கார், அதுவும் உடல்நிலையை ரொம்ப ஜாக்கிரதை. கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி இருக்குது, இந்த ஜென்மச்சனி விலக போகுது, மாசி 22ஆம் தேதிக்கு விலகுது, நல்லது. அடுத்து வந்து குரு 5ஆம் இடத்துல இருக்கார், நன்மை உண்டு, நல்லதே நடக்கும். மீனராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி உருவாகுது, இப்போ விரைச்சனி இருக்குது, மாசி 22ஆம் தேதி ஜென்மத்துக்கு உங்களுக்கு சனி பகவான் வர்றாரு, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இதில் ஒரு 2.5 அந்த பக்கம் 2 5 ஆண்டுகள் ஏழரையுடைய தாக்கம் இருக்கிறது. அவங்க வயதுக்கு தக்கோடைய முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் வரும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதில் ஏழரையினுடைய தாக்கம் இருக்கிறதுனால பார்த்து சனிக்கிழமை தோறும் விரதமாக இருங்க. சனி பகவானுக்கு எள்ளு பயட்டுங்க, காக்காய்க்கு எள்ளெண்ணெய் வைங்க, ரொம்ப நல்லது. அதனால் கோளறு திருப்பதியும் சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க. இறைவனுடைய நாமத்தை நாம் வழிபடுவோம், நமக்கு நல்லது நடக்கும். நம்முடைய இடர்களெல்லாம் களையணும் அப்படின்னா திருநெடுங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போனோம்னா அந்த சிவபெருமானை போய் வணங்கினோம்னா நமக்கு இடர்கள்லாம் களையும் என்று ஞானசம்பந்தர் சொல்கிறார். இடர்களைவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 பாடல் பாடியிருக்கார். மறை உடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல் வளரும் பிறை உடையார் பிஞ்சகனை என்று உன்னை பேசினல்லால் குறைவுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே கரைத்தெழுந்த வெண்தரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை நினைத்தனையாம் இடத்தில் வைத்த திருந்திய தேவன் என்னை மனத்தகத்தோர் பாடலாடல் பேணி ராப்பகலும் நினைந்து எழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. எப்படி அருமையான பதிகம் பாருங்க. இந்த பதிகத்தை நாம் பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வருகின்ற இடர்கள் பூரா அந்த சிவபெருமான் கலைந்து விடுவார். அப்படியெல்லாம் நிறைய பதிகங்கள்லாம் இருக்குது. அன்பான நேயர்களே, இறை வழிபாடு, பிரார்த்தனை, தெய்வ வழிபாடு தான் நமக்கு. அந்த தெய்வ வழிபாடு செய்கின்ற ஒரு முறையான வழிபாடு நாம் செய்து வந்தமையானால் நமக்கு நல்லருள் கிடைக்கும், நன்மையெல்லாம் நடக்கும். இந்த இறை வழிபாட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா, எதை நம்ம செய்யக்கூடாதோ அதை மட்டும் செய்யக்கூடாது. சுவாமிகிட்ட போகும்போது எதை செய்யலாம் அப்படின்னு நல்ல கற்றறிந்தவர்களை கேட்டுக்கொண்டு, யாராவது அந்த அறகுறையாக படிச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்காதீங்க. நல்ல வேதங்கள் படித்தவர்களை, பிராமணர்கள், அந்தணர்களை பார்த்து இறைவனுக்கு நாம் என்ன செய்யணும், படித்த முதியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களை கேட்டு நம்ம இறை வழிபாடை நம்ம செய்வது பக்தியாக, சுத்தமாக, மன சுத்தம், உடல் சுத்தம். உடம்பை சுத்தமாக வைத்துக்கொள்ள தெரியாதவன் மனதை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வான் என்று சொல்வார்கள். அதுபோன்று நம்ம இந்த இறை வழிபாடு நம்ம எவ்வளோ தூரம் நாம் செய்கிறோமோ அதுவளுக்கு நமக்கு நல்ல பலன் தரும். அதனால் நமக்கு இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறைய பதிகங்கள் இருக்குது, கோடறு திருப்பதிகம் இருக்குது. சனி பகவானுடைய ஆளுமையிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு வேயொரு சோழி பக்தன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நீந்தர் உடைமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு வேண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரைவர்க்கும். இதுவே அருமையான பதிகம் கோளறு திருப்பதிகம், 11 பதிகம். வெப்பு நோயை தீர்ப்பதற்குரிய பதிகம், திருநீட்டு பதிகம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துரிக்கப்படுவது நீரு, தந்துவர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. எவ்வளோ அருமையான பதிகம் பாருங்கள். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துரிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவை வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. எவ்வளோ பெரிய பதிகங்கள்லாம் பாருங்கள். இது கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோயை தீர்ப்பதற்காக பாடிய பாடல், அருமையான பாடல். நம்ம உடம்புல உஷ்ணங்கள் அதிகமாக இருந்தால் இந்த திருநீட்டு பதியத்தை பாடிட்டு வந்து திருநீரை பூசிட்டோம்னா உடம்புல உள்ள சூடு பூரா நீங்கிடும், ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டியதில்லை. அதனால் வைத்திய செலவு இல்லாமலே நம்ம நிறைய பண்ணிக்கலாம். அதனால் அன்பான நேயர்களை நாம் வந்து இறை வழிபாடை பண்ணுவோம். அது கிராமங்களெல்லாம் இப்பொழுது நல்ல அருமையான ஒரு வழிபாடு. இப்போ இந்த ஊமாத்தநாடுன்னு ஒரு கிராமத்தில் வந்து இருக்கேன். அந்த கிராமத்தில் மாரியம்மன் கோயில் எப்போது நாளும் பூஜை நடந்துருக்குது. இப்போ மார்கழி மாதம் இன்று 20 நாளும் அமோகமாக நடக்குது. பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்தது. தாய் அன்னை மகாமாரி முத்துமாவாரிக்கு அமோகமான வழிபாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சிறிய கிராமம், அந்த கிராமத்தில் வந்து இன்றைக்கு சிறப்பான முறையில் வழிபாடுகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம முழுமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னை அப்படியே சந்தோஷமாக இருக்கிறார். அவளுடைய வழிபாடு நமக்கு அன்னை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாளோ அவ்வளவு நமக்கெல்லாம் நல்லது நடக்கும். நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும்,
அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மடாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை மாதா பராசக்தி துர்கா பரமேஸ்வரியும் என் அன்னை முத்துமகாமாரியும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.